வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து உளுந்து, ஒடிஞ்ச உளுந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் 2 தண்ணியில் இதை நல்லா இதில் இருக்கிற அந்த கெலேஜி அந்த டஸ்ட்டு எல்லாம் நம்ம எடுத்துடலாம். அதனால 2 தண்ணியில் நல்லா இது கழுவி எடுத்துக்கலாம். 2 தண்ணியில் நம்ம கழுவிட்டு 3வது தடவை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சோம். 2 ஹவர் நம்ம ஊற வச்சிடணும். உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக நல்லா ஒயிட்டிங்காக பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இதில் இப்போ நம்ம இது ஊற வச்சிடலாம். ஒரு 2 ஹவர் கழித்து நம்ம இதில் 2 ஹவர் நல்லா ஊறணும். அப்புறமா இது நம்ம ஊறின பிறகு நம்ம இதில் என்னென்ன முக்கியமான பொருள் நம்ம சேர்க்குறோம் சொல்லிட்டு 2 ஹவர் கழித்து உளுந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள் கையில் அப்படியே இந்த அளவுக்கு நம்மளுக்கு மசிஞ்சு இருக்கணும். இது நம்மளுக்கு நல்லா சீக்கிரம் அரிஞ்சிடும். இப்போ இது நம்ம ஊற வச்ச தண்ணி. இப்போ நான் இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா ஜாஸ்தி தண்ணி வேண்டாம். இப்போ இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ நேரம் அரைச்சி எடுக்கணுமோ அவ்வளோ நல்லது. இப்போ தான் நம்மளுக்கு க்ரீம் கிடைக்கும். இப்போ இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம வெறும் உளுந்து நம்ம ஊற வச்ச தண்ணி இது 2 சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதுக்காக ரொம்ப தண்ணியில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி நம்ம போட்டு ஊற வச்சிட்டோம். அதே தண்ணி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இது வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண தேவையாகும். நான் என்ன ஒரு க்ரீம் பண்ணும்போது இது வேஸ்ட் இல்லை, இது வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் இது ஸ்க்ரப் பண்ணலாம். இந்த க்ரீம் போடுறதுக்கு முன்னாடி நைட்டு இது நீங்கள் ஒரு ட்ரிப் பண்ணும்போது இதில் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க வேண்டியது முக்கியமான பொருள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டரு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இது ஸ்லோ மெத்தடில் வச்சு நம்ம இதை லைட்டாக குக் பண்ணிக்கணும். ரொம்ப ஜோராக அனல் வச்சிங்கன்னா அது அடி பிடிச்சி தீஞ்சு போயிடும். அதனால இந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம அனல் வச்சு இது இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம். 2 டீஸ்பூனுக்கு உங்களுக்கு இல்லை இன்னும் ரொம்ப இதாக ஆகிக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் ஒரு 4 டீஸ்பூனுக்கு ரோஸ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இப்போ அது எவ்வளோ நல்லா கொதிக்கும் போது நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம். அது நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம அதில் முக்கியமான பொருள் என்ன சேர்க்குறோன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா இது ஆறிட்டு இருக்குது. இப்போ இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடி பிடிச்சிட்டிங்கன்னா அது தீஞ்ச வாசனை பாருங்கள். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம இது க்ரீம் ரெடி பண்ணிக்கணும். உளுந்து வந்து நம்ம நார்மல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டிங்காக நல்லா ஷைனிங் பண்ணி கொடுக்கும் உளுந்து. பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு வெறும் உளுந்து ரோஸ் வாட்டர்
எடுத்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் நைஸாக அரைச்சா தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா அனல் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு நம்ம இது குக் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம சேர்க்க வேண்டியது முக்கியமான பொருள் வந்து லைமு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து அலோவேரா ஜெல்லு. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்க கத்தாழை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற கத்தாழை வந்து நீங்கள் ஒரு 15-20 நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் லைம் ஜூஸ் எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லைம் ஜூஸு. இப்போ இதில் நல்லா நம்ம கலக்கின பிறகு இதில் நம்ம கத்தாழை போய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கத்தாழை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் 2 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நீங்கள் எந்த ஒரு க்ரீம் பண்ணாலும் நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஸ்பூனு வச்சு நீங்கள் எடுத்துக்க நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. முகத்துக்கு போடும்போது கையெல்லாம் ஒரு தடவை செஞ்சுட்டு கையெல்லாம் போட்டிங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். ஒரு மாதிரி வாசனை வந்துடும். பாருங்கள், எலுமிச்சப்பழம் வந்து நம்ம முகத்தில் அந்த கரும்புள்ளி இருக்கிறதெல்லாம் அது நம்மளுக்கு நீக்கி கொடுக்கும். அலோவேரா ஜெல் வந்து நம்ம முகத்தில் போடுற ஒரு க்ரீமோ சரி, நம்ம ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணுற அலோவேரா நம்மளுக்கு அந்த சீக்கிரம் நம்மளுக்கு காயாது. நம்ம முகத்தில் நல்லா அது ஒரு பேக் மாதிரி உட்காந்து அப்புறமா தான் நம்மளுக்கு அது லைட்டாக காயும். ரொம்ப சீக்கிரம் காயாது, ட்ரை ஆகிடாது. அதுக்கு தான் நம்ம அலோவேரா ஜெல்லு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம போட்டு காஞ்சி போச்சுன்னா நம்ம போட்டு ஒன்றும் யூஸ் இல்லை. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது வந்து ஆண் பெண் 2 பேரும் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு நாளைக்கு 3 டைம் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு டைம் 2 டைம் கூட யூஸ் பண்ணலாம்.